Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, or it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and care. Hello guys, welcome to On Call Podcast. So today we're gonna talk about ghosts, conjurings mainly. So yeah, today we have Adam, Deva, Vasan Kumar and Agilan as our guest and host. So let's welcome. Hello. வணக்கம் அனைவரும் ஒரு வணக்கத்தை கூறிவிடுங்கள். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எனக்கு என்னமோ ஒரு மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பரவாயில்ல. மனுஷன் பிறந்ததுலேயே அந்த மூட்ல தான் இருக்காரு. அது அப்பப்ப புரியல. ஹரன் நீ சொல்றது புரியல. ஆனா தேவா மாதிரி வருமா? பேக்ரவுண்ட் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பானு. அதான் நான் அப்ப சமதானே இருந்தேன். நான் அப்ப சமதானே இருக்கேன். வாயை கிண்டாத. நான் அப்ப சமதான் இருக்கேன். சரி வாயில் விட்டு கரையில அது கிண்ட மாட்டேன்டா. ஓகே சரி ஆரம்பிங்க ப்ளீஸ். ஓகே பேசிக்கலி டுடேஸ் டாபிக் என்னன்னா, ஓகே கைஸ், நம்ம டாபிக் இன்னைக்கு நம்ம என்னதை பத்தி பேச போறோம்னா, இந்த இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கான்ஜரிங் ரிலீஸ் ஆனிச்சு. அதை பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க, நல்லா இல்லைன்னாங்க, ஸ்கேரியா இருக்குன்னாங்க, இல்லைன்னாங்க. அது வந்து அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பொறுத்த மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பத்தி பேச போறோம்னா, இந்த ரியல் ஸ்டாரி பிஹைண்ட் த கோஸ்ட் ஆஃப் கான்ஜரிங் யூனிவர்ஸ். ஓகே, சும்மா ஒரு பில்டப்க்கு. ஓகே, அதோட பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சொன்ன பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு அந்த படத்தை ஆரம்பிப்பானுங்க. அதே போல அந்த படமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். ஆனா அந்த படத்தோட பாத்தீங்கன்னா, படம் வந்து லைக் கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக் மூவ்னால அதை வந்து ஃபுல்லா ட்ரூ ஸ்டோரியோட எடுத்துக்க மாட்டானுங்க. கொஞ்சம் அங்க இங்க உண்மை கதையை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. ட்ரூ ஸ்டோரி இல்லடா, அதான்டா கடுப்பு. அது ஒண்ணு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான்டா இவன். நான் பேசினாலே குறுக்கால வந்து உனக்கு பேசி ஆகணும். பேசி எப்படி சொல்லி ஆகணும் உனக்கு. அதுல எல்லாமே ட்ரூ ஸ்டோரி உனக்கு படத்துல புரியுதா? அது ஒரு சில பொறுத்த இப்ப நம்ம வந்து லைக் நம்ம உண்மையிலேயே நம்ம அங்க இருந்து பார்க்க கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச போறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப நாங்க சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இந்த மாதிரி கேனத்தனமா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வெறியா இருப்போது பாத்துங்க. ஓகே ப்ரோ ஐ பி சைலண்ட் ப்ரோ. வெரி குட் டிசிஷன் ப்ரோ. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த படம் வந்து படத்துல வரதெல்லாம் நிஜத்துல நடந்தது கிடையாது தான். ஏன்னா நிஜத்துல நடந்ததுல இருந்து ஒரு 1% or 2% அந்த மாதிரி தான் படத்துல அதோட பேசிக்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க பண்ண ரீசர்ச்ல இல்லாட்டி நாங்க கேட்ட கதைகள்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் let's start from the Annabelle doll. ஓகே, நம்மளோட நரேட்டர் விஷுவல் ஆரம்பிச்சுடுவாரு. எல்லாரும் காதை மூடிக்கிட்டு கேளுங்க. ஹரன் வாங்க. ஓகே, காதை மூடிக்கிட்டு கேட்கறான்னு நினைக்கிறேன். ஹரன் பேசுங்க. ஓகே, ஸோ அனிமல் பத்தி தான் நம்ம பேசுறோம். the origin of Annabelle, அப்புறமேட்டு அந்த இன்சிடென்ட். ஓகே, ஸோ அனிமல் வந்து அது ஆரிஜின் என்னன்னா, நான் பார்த்தபடில ஸோ there's this one nurse லா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து லைக் என்னது, அவங்க ஒரு டால் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஃபேமஸான டால் தான். ஸோ அது அவங்க வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டிலலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான அக்கரன்ஸ் நடக்கல. லைக் அந்த டால் வந்து மூவ் பண்றது, நர்ஸோட பாய் ஃப்ரெண்ட்க்கு வந்து திடீர்னு உடம்புல ஸ்க்ராட்ச் விழுவுறது,
அந்த மாதிரிலாம். ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டான்னு தெரியல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரிச்சுவல் செஞ்சாங்க. இந்த டால் இருக்கிறதோட ஒரு அந்த ஸ்பிரிட் வந்து கூப்பிடுறதுக்கு. அது ஏன் பண்ணான்னு எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் புரியல. ஓகே, ஸோ அவங்க சவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த டால் இருக்கிறோட ஸ்பிரிட். ஸோ அந்த டால்ல வந்து ஒரு ஃபீமேல் ஸ்பிரிட் மாதிரி என்னமோ காட்டுனுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி அந்த அந்த ஃபீமேல் அந்த குட்டி இட்ஸ் அ கிட்லா அந்த கிட் பேய் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் வந்து சரி விடோன்னு அந்த பேய் வந்து அந்த பொம்மைக்குள்ள விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் there are some incidents happen and then I think they just abandoned the doll, if not mistaken. I don't know what happened after that. So Adam, you continue. Okay. அதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த படத்துல வந்ததுலேருந்தே நம்ம போவோமே. முதல் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து குடி வருவாங்க. ஐ மீன் எனக்கு அந்த ஃபேமிலியோட பேர் எதுவும் ஞாபகம் இல்லை. நான் கதை ஃப்ளோவாக போகிறேன். ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி போவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இடத்துல வந்து ஒருத்தியோட ஒரு ரூம்மேட் அவ வந்து ஒரு பொம்மை வச்சிருப்பா. அந்த பொம்மை வந்து அதான் உண்மையான ஆனிமல் டால். ஆக்சுவலி அந்த பொம்மை வந்து அவ ரூம்ல வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவ ரூம் வந்து ஒரு சின்ன பிள்ளை போவா. அங்க என்ன ஆகும்னா, ஒரு நாள் 2 நாள் நார்மலா தான் போகுது. அந்த 3ஆவது நாள் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. எப்படின்னா, அந்த பொம்மையோட கை அதோட மூவ்மெண்ட் சொந்தமா மூவ் பண்ணுது. யாரும் அது மூவ் பண்ண கிடையாது. சொந்தமா கை கால மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அந்த ஃபேமிலி வந்து எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அப்ப அந்த ரூம்மேட் வச்சு இருந்தால அந்த ரூம்மேட் வந்து என்னன்னா, அவ வீட்டுல இருக்கும் போது அந்த பொம்மையோட கால் கையில நவுந்து அது வந்து பொசிஷன் மாறி இருக்கிறது, மேல இருந்தா கீழே வந்து இருக்கிறது, இல்லாட்டி பெட்ல போயிருக்கிறது, அந்த மாதிரி மூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அது வந்து அவ நோட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோன்னே என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இது நடந்திருக்கு, இது எப்படி நவுந்துச்சு. அப்போ அவ்வளோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கா இந்த மாதிரி இது நவுந்து அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே இது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மீடியன் பேசிக்லி இந்த ஸ்பிரிட்குள்ள பேசுறவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறத அந்த என்டிட்டி கூட வந்து பேசியிருக்காங்க. அவ பேசும்போது அந்த மீடியன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொம்மைக்குள்ள வந்து ஒரு சின்ன பிள்ளையோட ஆவி தான் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க அடிப்பட்டு இறந்துருக்கு. அந்த பிள்ளையோட ஆவி தான் அந்த பொம்மை, சின்ன பிள்ளைங்களோட பொம்மை மாதிரி இருக்கிறனால அந்த பொம்மைக்குள்ள பூந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா, அவங்க அந்த மீடியன் சொல்றாங்க, இந்த பொம்மை வந்து இந்த பிள்ளைங்க கூட வந்து உங்களுக்குள்ள லாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறனால தான் அது அந்த மாதிரி தான் அது வேணும், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அவர் மட்டும் சரி ஓகே சின்ன பிள்ளை தானே நம்ம கூட எது பண்ணிக்கலாம்னு அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு குட்டி பேப்பர் கீழே வந்து நோட் பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க, ஹெல்ப் மீன் ஒரு சின்ன பிள்ளை எழுதுன மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அந்த பொம்மையை பார்த்து லோனு ஒருத்தன் வந்து லூ சம்திங் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பொம்மை கிட்ட வந்து இந்த பொம்மை பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தா பயமா இருக்கு, தூக்கி போட்டிருக்கலாம் சொல்லியிருக்கான். அப்படி சொல்லிட்டோன்னே அந்த ராத்திரி அந்த பொம்மை வந்து என்ன பண்ணிருக்கான், அவன் தூங்கும் போது அவன் முன்னுக்கே அவனை கொலை பண்ண மாதிரி போயிருக்கான். அவன் மேல ஏறி அவன் ஐ கான்டாக்ட் அவனை பண்ணிருக்கு, அவனை கொலை பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் டே அவன் எல்லாத்தையும் சொல்றான். அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்பல இது என்ன உண்மையா, அவங்க நம்பிக்கல, ஏன்னா அவன் சின்ன பிள்ளை தானே எப்படி இதெல்லாம் பண்ணுட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொம்மை ஃபுல்லா ரத்தம் பூசி இருந்துச்சு அதோட மூஞ்சில. அப்ப அதை பார்த்து அவங்க சீரியஸா எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இந்த கேஸ அவங்க வீட்டுக்கு வந்து ப்ரீஸ்டான எடன் லோரனை வந்து கூப்பிடுறாங்க, இது என்ன கேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அந்த மாதிரி கூப்பிட்டோன்னே என்ன நடந்திருக்குன்னா,
அந்த ஏடன் லோரன் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ள வந்து சின்ன பிள்ளையோட ஆவி இல்லை, இதுல வந்து ஒரு டீமன் இருக்கு, நீங்க பேசாம அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அது வந்து மியூசியம் வச்சிருன்னு இருக்காங்க. ஆஃப்டர் அந்த பொம்மையை கொடுத்தோன்னா அவங்க லைக் மியூசியம் எடுத்துட்டு ஒரு வழியில அந்த பொம்மை கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கு. அவங்க அந்த பொம்மையை லைக் கட்டுப்படுத்துற விதமா ஹோலி வாட்டர் வந்து அந்த பொம்மை மேலே தெளிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆஃப்டர் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அந்த மியூசியம்ல வந்து ஒரு நாள் அந்த மியூசியம்க்கு வந்து ஒரு ஃபாதர் போகும்போது என்ன பண்ணிருக்கு, அந்த ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு, லைக் அதுகிட்ட வந்து கொஞ்சம் ஒம்புழுக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்ப அவரு வீட்டுக்கு போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பட் அந்த ஃபாதர் தப்பிச்சிட்டாரு. எப்படின்னு கேட்டா, ஐ மீன் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, ஒரு நம்பிக்கையில இவர் ஒருவேளை ஃபாதரா இருந்தனால தான் தப்பிச்சிருக்காரு இந்த ஆக்சிடென்ட்ல. இன்னொரு நாள் வந்து ஒரு பைக் ரைடர் அந்த மியூசியம்க்கு வந்து லைக் அந்த பொம்மை கிட்ட சவால் பண்ணியிருக்கான். நிமிஷம் வாயோட கையோட அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கான். அவன் வீட்டுக்கு போற வழியில அவன் வாயும் கையும் ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா உடஞ்சிருக்கு உண்மையிலே. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இந்த மாதிரி பொம்மைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அவன் நம்பிக்கையில அந்த பொம்மை மேல ஒரு பயம் உண்டாயிருக்கு. பேசிக்கலி இந்த பொம்மை கேஸ் வந்து அவங்க ஏடன் லோரன் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்கேரியஸ் அண்ட் டேஞ்சரஸ் கேஸ். அவங்க லைக் அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. இதனால இந்த பொம்மை வந்து லைக் இப்ப வரைக்கும் இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு சீரியஸான கேஸா எடுத்து இப்ப வரைக்கும் இந்த பொம்மை யாரும் மறக்காம இதை பத்தி இது ஒரு தாட்டா அவங்களோட மைண்ட்ல, இந்த ஒரு கதை அவங்க மைண்ட்ல ஒரு அழியாத ஒரு கதையா அவங்க மைண்ட்லயே இருக்கு. அப்ப இந்த கேஸ் நிறைய பேர் கேட்டு இப்ப கூட லைக் கொஞ்சம் மாசம் முன்னுக்கு வந்து வேர்ல்ட் டூ கூட்டு போய் அந்த உண்மையான பொம்மையை வேர்ல்ட் டூ கூட்டு போய் காணாம போயிருக்கு. லைக் இந்த அதை அது வந்து லைக் அது பாதுகாக்கிற அந்த எக்ஸாசிஸ்ட் வந்து 2 பேர் தான் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அவங்களே ஒரு மிஸ்டீரியஸ் வேல இறந்துட்டாங்க. ஆனா மறுபடியும் இப்ப வந்து அந்த பொம்மையை பிடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாரி ஆஃப் அனிமல் டால் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆஃப்டர் திஸ் என்னாவது நடக்கலாம். இறைவனிடமே எல்லாரும் வேண்டிக் கொண்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும். எவனும் பொம்மைகளை நோன்ற விதங்களை சீண்டாமல் பார்த்து கொண்டால் அனைத்தும் நன்றாக செயல்படும் என்று நாங்கள் நம்பிக்கொள்கிறோம். And next, let's jump to the next news. ஒரு 4-5 மாசம் இருக்கும் ப்ரோ. நான் உண்மையாலும் பேய்கிட்ட மாட்டி தவிச்ச தவினா அதான் ப்ரோ. ஒரு 2:30 மணிக்கிட்ட இருக்கும். அப்போ வந்து எங்க வீட்டுல வந்து நாங்க சாட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அதனால வீட்டு ஜாமான கொஞ்சம் அங்க ஃபுல்லா கோக்குமாக தான் கிடைச்சி வீடு. அப்போதான் நார்மலா நான் ஹால்ல தான் படுப்பேன். அப்ப அன்னைக்கு அந்த சாட் அடிக்கிற அப்பன்னு பார்த்து நான் வீடு ஹால்ல ஃபுல்லா ஜாமான இருந்துச்சு. மோட்டர் பின்னாடி போனுச்சு. அது ரோட்ல நான் டைனிங் இடத்துல அந்த இடத்துல படுத்திருந்தேன். அப்ப சாட்டிங் ஹால் ஃபுல்லா ஜாமா வச்சு ஃபுல்லா சாப்பாடு டைனிங் கிட்ட படுத்திருந்தேன். நைட்டு ஒரு 2:30 மணிக்கிட்ட இருக்கும். செம்ம தூக்கத்துல இருந்தேன். கண்ணை முடிச்சு பார்த்தேன். இல்ல என் கால் என்னமோ பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்த்தேன். ஒரு கண்ணை கையில ஒரு கருப்பு உருவம் என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு.